Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட், தட்ஸ் நைஸ். உங்க சத்தம் எனக்கு கேட்கலையா இல்லை நீங்க பக்கத்துல இருந்தனால லைட்டா சொன்னீங்களான்னு தெரியல. கொஞ்சம் சந்தோஷமா அழகா ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. எதுக்கு 3 பேரை பார்த்து சொல்ல சொன்னேன்னா, அவங்க முன்னாடி ஒரு 5 பேர் கண்டம் விட்டு கண்டம் வந்து உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம். எங்களை பார்த்து யாராவது ஒருத்தராவது சொல்வீங்கன்னா, போன வாரம் மெசேஜில் சொன்னதுனால ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டாரு. அவர் போன வாரம் சர்ச்சுக்கு வந்த ஒரு சோத்திரம். இப்போ எங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்களேன். வாவ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களா தான் அழைச்சிருக்கிறார். ஆமென். We are a great blessing. Amen. Hallelujah. மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அட அட அட, என்ன அழகா வணக்கம் சொல்றீங்க. Praise the Lord. Okay. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே அழகான மனைவி டாக்டர் ஜெசிந்த் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு புரியல நான் சொன்னது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே அழகான மனைவி டாக்டர் ஜெசிந்த். ஆமா, ஒன்றை வச்சுக்கின்னு படுற பாட்டு நமக்கு தானே தெரியும். அருமையான 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மூத்தவங்க கேரன் ஒலிவியா, 2வது கிங் சைரஸ், 3வது கெனானியா. இங்கே வரும்போது எல்லாரும் சாட்சி சொல்லும் போது, சைரஸ் நீ தாண்டா முதல்ல போய் சொல்ல, ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தப்போ வி மிஸ்ட் சைரஸை தொலைச்சிட்டோம். அக்வேரியம் பக்கத்துல we went there to see the aquarium. முடிச்சிட்டு அந்த மேடம் டுசார்ட்னு ஒரு அந்த இடத்துக்கு போகும்பொழுது we missed him. It was too crowded. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, உள்ள போகும்போது ஃபேமிலி பிக்சர் எடுப்பாங்க. அக்வேரியம் போகும்போது ஃபேமிலியா பிக்சர் எடுத்துருங்க, வரும்போது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும் 100 ரூபாய் கொடுத்தா தான் தருவாங்கன்ட்டு. ஸோ முதல் பிக்சரில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். எங்கள் கூட கேபி இருந்தாங்க. ஸோ பிள்ளைங்க 3 பேர் இருந்தாங்க, நாங்கள் 2 பேர். மொத்தம் எத்தனை ஆச்சு அப்போ? 4 + 2 6 பேர். ஆமாம். அடுத்த இது வேக்ஸ் மியூசியம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் ஃபோட்டோவில் பார்த்தா எத்தனை பேர் தான் இருக்கிறோம், ஒருத்தரை காணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒருத்தரை காணுன்ட்டு. 47 நிமிடங்கள் தொலைந்து அப்படியே கலங்கி நின்றோம். சைரஸை தேடிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு பிரபு மாமாவும் பிரவீன் பிரதரும் தான் புறப்பட்டு ஓடி வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட். ஆமாம் ஆமாம், சுரேஷ் இருந்தார், அண்ணன் பிரவீன் அண்ணன் தான் இருந்தார். ஆமாம், எஸ். ஆனால் கர்த்தர் ஆஃப்டர் 47 minutes அவனை மீட்டு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அவன் எங்களை தேடிட்டு அப்படியே நடந்து போயிட்டான் தூரம். அங்கே இருக்கிற அந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே நடந்துட்டான். நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2 minutes நல்ல கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க போகிறோம். இங்கே தற்செயலாக வரல, இங்கே எங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம இங்கே வரல. We are here with a purpose. கர்த்தர் எங்களை நம்மளை ஒன்று கூடி செய்திருக்கிறார்னா ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தரை துதிக்கும்படியாக வச்சிருக்கிறார். நல்ல ஃப்ரீயா கர்த்தரை துதிக்க போகிறோம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நல்ல வாய்களை திறந்து ஃப்ரீயா கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல துதிங்க பார்க்கலாம். ஓ, தடைகள் விலகுவதாக. Let the heavens open. வானங்கள் திறக்கப்படுவதாக. Let the territorial spirits be binded in the name of Jesus. ஆண்டவரே, we come here as your children. We come here as your sons and daughters. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சொல்லுங்களேன், அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா எல்லாரும் வாய்களை திறங்க. நல்ல ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல ஃப்ரீயா. Lord, I speak. ஆண்டவரே, என் ஜனங்க மேல ஜெபிக்கிற ஆவியை ஊற்றும்படியாய் பேசுகிறேன். ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஓ லாத்து ரே மஹாலா ராத்தோ ஷேத ரீ பாபா பாபா
லேத்ரோ மனராத்து ஷேத ரீபா பாபா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க நல்லா வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பலமா, இன்னும் பலமா. கம் ஆன் டியர் சர்ச், டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பலமா கரங்களை தட்டி கொண்டு சொல்லுங்க, நீர் பெரியவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பெரியவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அற்புதர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மாறாதவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you ஜீசஸ். கரங்களை தட்டி கொண்டு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். We speak oneness. எல்லாரும் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு சொல்லுங்க. We speak oneness. எல்லாரும் சொல்லுங்க oneness. Every single person here pronounce this word oneness. Oneness in the spirit. Oh God is going to give you a great breakthrough this day. இன்றைக்கு கர்த்தர் ஒரு திருப்பு முனைய ஒரு 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 வித்தியாசமான காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க வந்த பிரகாரமாக இல்லை, கர்த்தர் ஒரு மகிமையே கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Lord. Hallelujah. எல்லை நாவிகள் கட்டப்படுவது இந்த 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 மகிமையின் நேரத்தை தடை செய்கிற வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. ஒரு மனதை குலைக்க நினைக்கிற ஜீவனத்தின் பெருமை எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பான்னு சொல்லுங்களேன். ஃபாதர் கூப்பிடுங்களா. ஃபாதர். மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்வீராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ஆத்துமநேசர். ஆமென். He is our beloved. ஆமென். He is our beloved. ஆமென். ஆத்துமநேசரே, அழகின் சிகரமே, ஆயிரம் பேர்களில் வசனம் சொல்லுகிறது, அவர் 10,000களில் சிறந்தவர். அவர் 10,000களில் சிறந்தவர். ஒரு வார்த்தை சொல்லாமா? நான் என் நேசருடையவன். சொல்லுவீங்களா? நான் என் நேசருடையவன். ஒருவேளை women can say நேசருடையவன், men can say நேசருடையவன். சொல்வீங்களா? நான் என் நேசருடையவன். I belong to my beloved. Each of us belong to the beloved God. Amen. அவர் 10,000களில் சிறந்தவராயிருக்கிறார். He is Yeshua. Amen. There are a lot of names that we give to God in the Bible. Names that start with El, like El Shaddai, El Roi, El Elyon. அந்த மாதிரி நிறைய ஏல் வார்த்தைகள் இருக்கிறது. ஜெகோவா அப்படிங்கிற பெயருடைய நாமங்களும் உண்டு. ஜெகோவா ராஃபா, ஜெகோவா நிஸ்ஸி, இப்படி எல்லா பெயர்களும் culminate ஆனது ஒரு பெயர் on the cross. It was the name of Yeshua. Amen. Yeshua. சொல்லுங்க Yeshua. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Yeshua. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமத்துக்கு இணையான வேற நாமம் இல்ல. அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு, விடுதலை, அபிஷேகம், சமாதானம் ஒன்றும் இல்லை. அவருடைய நாமத்தினாலேயே நாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். Amen. Through his name we receive all the peace, glory, deliverance, healing, everything. Amen. நல்ல கரங்களை தட்டி யெஷுவான்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யெஷுவா, யெஷுவா. ஓ யெஷுவா. ஓ லாத்து யெஷுவா.
பாடுவீங்களா? யெஷுவா என்ற நாமம் பாடும் பொழுதே ஒரு விடுதலை, பாடும் பொழுதே அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்புவதாக. ஓ யெஷுவா, யெஷுவா. யாவே கூட சேர்ந்து பாடுவீங்களா? கர்த்தரை உயர்த்தி பாட போறோம். யாவே ராஃபா தம்மை வெளிப்படுத்துவீர், தம்மை வெளிப்படுத்துவீர், தம்மை வெளிப்படுத்துவீர். நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். He is the God who manifests himself. Amen. The Bible says his name is I am. Amen. He is I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மோசே கேட்டார், உங்க பேர் என்ன ஆண்டவரே? நான் சொல்லுவேன். The Lord said, I am that I am. இன்றைக்கு அவர் உங்களுக்கு எதுவா இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்கிறதோ, இன் கேஸ் யூ ஆர் வித் an iniquity and an infirmity in your body, he will reveal himself as the healer God. இன்னைக்கு சமாதானம் இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, அவர் யெகோவா ஷாலோமாக தம்மை வெளிப்படுத்துவார். Prince of Peace, சமாதானத்தை கொடுக்கிறவராக உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். ஒருவேளை if you feel lonely, you say there is nobody around me, then he will reveal himself as Jehovah Shammah. அவர் கூடவே இருக்கிறவராக அவர் வெளிப்படுவார். He is a God who manifests himself. Yes. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா நீங்க manifest ஆகுங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, அப்பா எங்க வீட்ல, என்னுடைய சிச்சுவேஷன்ல ரைட் நவ இப்போ உமக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மோசே கேட்டார், உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேட்டாரு. இப்போ நம்ம கேட்க போகிறோம். நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. manifest yourself today Lord, manifest yourself today to me, to my family, to my situations. Right now we need you more Lord, we need you. யாராவது ஒருத்தர் சத்தமா கேளுங்க, we need you ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துவீராக, உம்மை வெளிப்படுத்துவீராக. come on come on come on come on. le kuraga la rada shidari baba baba Yahweh Rafa Elohim El Shaddai. பாடுவீங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கேருபீன்கள் மத்தியில கிருபாசனத்தின் மீதில் அவருடைய மகிமை எப்படி இறங்கி வந்ததோ, இன்றைக்கு இந்த அறையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியாக we're going to see his glory manifest here. நீ ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா இறங்கி வருகிற தகப்பனே எங்க மத்தியில இறங்கி வருவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. நல்லவர்
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க பாடுங்க பார்க்கலாம். மகிமையின் மேகமாக மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. That's wonderful. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, எங்கள் ஆறுதலே, ஓ வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே. எல்லாருமே ஹதுரபபபா மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. One last time. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஓ ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி ஒரு 7 முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. லாத்துரே பகதீட நமகதுரா பலரதா லாகதீட நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என் ஜனங்களை நிரப்புவீரா சமாதானத்தினால, நன்மையினால, கிருபையினால, அபிஷேகத்தினால, தயவினால நல்ல நிரப்புங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி அப்பா லேகதுட ரகல பரதுஷி. Thank you, Jesus. நன்றி அப்பா, Thank you அப்பா. நன்றி அப்பா. ஆமென். எங்களோடு கூட இடைப்பட போறீங்க, உமக்கு நன்றி. Lord, we are here for your word, for your word's sake. Amen. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒழியாது. அந்த ஒழியாத அழியாத வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். Amen. அப்பா, எங்களில் மேன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று மேன்மை உள்ளதுன்னா அது உங்க வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய ரேமா வெளிப்படுவதாக, உம்முடைய ரேமா வெளிப்படுவதாக. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் உம்முடைய வார்த்தையினால அவரவர் ஆத்துமாக்கள் உயிரடைந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்வீராக. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பேச போகிறார், நமக்காக பேச போகிறார். ஆமென். Thank you Karen and thank you Kenna. Thank you. Yes. யார் பேச போறா? கர்த்தர். கர்த்தர் தான் பேச போறார். யாருக்காக பேச போறாரு? நமக்காக பேச போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க you are very special? Amen. சொல்லுங்க I am very special. I'm very special. சத்தமா தான் சொல்றது. I'm very special. Oh great. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தேசத்துக்கு உங்களை, உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தோம், உங்களை பர்டிகுலரா கொண்டு வந்திருக்கிறேன். Why? நம்ம ஆசைப்பட்டோன்றதுக்காகவா? இல்ல நம்ம நிறைய திட்டமிட்டு பயங்கரமா அப்படி பிளான் பண்ணி இங்க வந்ததுனாலயா? God has a purpose. Amen. இந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மை விட உயர்ந்தவர்கள், மெத்த படித்தவர்கள், வசதியானவர்கள், எத்தனையோ தாளந்து நிறைந்தவர்கள் இருந்த போதிலும் உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்துக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கிறார். பர்டிகுலரா என்னால சொல்ல முடியும். என்னுடைய அக்கா கேத்ரின், அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கனவு யுஎஸ் தான் போகணுன்ட்டு. ஆஸ்திரேலியா அவங்க மேப்லயே கிடையாது. ஆஸ்திரேலியா அவங்க மேப்லயே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்காக முன்குறித்தது இந்த தேசத்தை தான். ஓ எஸ், she has been chosen. அப்படிதான். You are very special because God has chosen you for this nation. ஆண்டவர்
தம்மை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு 7 காரியங்களாக வெளிப்படுத்துகிறார். ஜீவ அப்போ நானே, நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே நல்ல திராட்சை செடி, அந்த மாதிரி நிறைய நானே நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் there is something that we would like to tell you today. ஆண்டவர் நம்மளை பார்த்து யூ ஆர் அப்படின்னு சொன்னது ஒரு 2 வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஐ ஆம் அப்படின்னு சொன்ன நிறைய காரியங்கள் இருந்தாலும் that I am is saying you are. அந்த you are அப்படிங்கிற வார்த்தை தான் இன்றைக்கு தியானிக்க போறோம். The Gospel according to Saint Matthew, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14. Matthew chapter 5 and verses 13 and 14. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். So I am is saying you are the salt of the earth. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. இப்போ ரொம்ப அழகா வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த வசனம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லல, you will be the salt அப்படின்னு சொல்லல, you will become the light அப்படின்னு சொல்லல. ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிறது you are. நிறைய நேரத்துல நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம யாருன்றதே நமக்கு தெரியறதில்லை. அடுத்தது நம்மை அனுப்பினவர் யார் என்பதும் புரியறதில்லை. பட் ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த தேசத்துக்கு வரும் பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கூடுகைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை மீண்டுமா இருதயத்திலே வைத்து அனுப்பினார். யூ ஆர். ஆமென். நம்மை கர்த்தர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் நியமித்திருக்கிறார். இதற்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கார். இந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களை அனுப்பினதின் நோக்கமே இந்த தேசத்துல நீங்க உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படியாக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, I am the salt of the earth. I am the light of the world. Hallelujah. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீங்க இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். Today is just going to be a realization of who we are already. Yes. Amen. அந்த 2 வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் பொழுது, சால்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது earth ஆண்டவர் சொல்றார். ஆனா லைட் பத்தி சொல்லும் பொழுது it is not the earth, it is the world. Do you think there is a difference between the earth and the world? உலகத்திற்கும் பூமிக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? earthனா ஈல ஆரம்பிக்குதுமா, வேர்ல்டுனா டபிள்யூல. இதுதான் முதல் வித்தியாசம். எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல, 5 வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லி 2 கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கோம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஒரே விதமாய் அவர் பேசாமல் 2 விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. உப்பா இருப்பது எங்கன்னா பூமிக்கு. பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது தி எர்த். தி எர்த் அப்படின்னு சொல்லும் பொழுது where it is rooted. எங்க நாட்டப்பட்டு இருக்கிறோமோ அதான் பூமி. அப்போ எங்க நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறோமோ where we live, where we work, இங்கெல்லாம் நாட்டப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒரு கம்யூனிட்டியில ஒரு இந்த மலைகளில கர்த்தர் நம்மளை நாட்டி இருக்கிறார். உங்க வீட்டை இங்க வச்சிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல உங்க வேலையின் ஸ்தலத்துல where you work, where you are rooted, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நாட்டி வச்சிருக்கிறோம், எங்க நீங்க பிசினஸ் பண்றீங்களோ எந்த இடத்துல you are rooted, that is earth. Amen. அந்த இடத்திற்கு உங்களை உப்பா வச்சிருக்கிறார். ஆமா, it is a place where you are rooted in. இன்னும் ரொம்ப அப்படியே பிக் பிக்சர் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா it is Australia. This is the continent that you are rooted in. எங்களுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை. இன்னும் 10 நாள்ல நாங்க வீடு திரும்பி தான் ஆகணும். we cannot stay longer. நம்ம ஸ்டே லாங்கர் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினச்சினே விசா கொடுக்க மாட்டான். சீரியஸா இங்க வரும்போது பாத்தீங்கன்னா 4 பேருக்கும் விசா வந்துருச்சு, இவரை மட்டும் விட்டாங்க, கொடுக்கல.
அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஅப்ளை பண்ணி தான் நாங்கள் வர வேண்டியதான். அவங்களுடைய பயம் என்னன்னா, இல்லீகலாக நாங்கள் we're going to stay for a long time here அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போது where you are meant to be அப்படிங்கும் பொழுது that is the earth for you. எங்களுக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருக்காரு. where we are rooted in, we have to get back. We can't stay longer. Joy sister 10 நாள் தான் இருந்தாங்க, but she had to come back, right? So this is the place where you are rooted. Amen. It is a place, அதுல கர்த்தர் உப்பா இருக்கும்படியாக, சால்ட்டா இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். We are already there. If there are any changes, we are going to change it back. அவ்வளவுதான். ஒரு சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா we will get back to what we are originally. Amen. இந்த உப்பு குறித்து நாங்க பேசும் பொழுது 3 விதமான கேரக்டரிஸ்டிக் ஆஃப் உப்பு நாங்க கண்டுபிடிச்சோம். நிறைய இருக்கு. ஆமா. பட் நமக்கு கொடுத்த நேரத்துல பேசி முடிக்கணும்ன்றது எங்களுடைய அழைப்பு. கொடுத்த நேரத்தில் பேசி முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனாலே எல்லா இடத்திலையும் அன்பாக பயன்படுத்தப்படுவார்கள். 3 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்தின் முதல் வசனம் தான். தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம். கிரேட். தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா 3 கொரிந்தியர் இல்ல நம்ம கிட்ட. 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸை நாங்க கண்டுபிடிச்சோம் for the salt. ஓகேயா? முதல் கேரக்டர், salt மேஜரா இஸ் in white color. கரெக்டா? இப்பதான் வந்து பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட். Himalayan salt has more proteins here. புரோட்டீன் சொல்லிக்க வேண்டியதுதான். சொல்றாங்க. நான் பார்த்தேன், யூசுவலாவே பேசிக் நேச்சர் ஆஃப் த சால்ட் வந்து ஒயிட்டா இருக்கிறது தான், இல்லைன்னா கலர்லெஸ்ஸா இருக்கிறது தான். கலர் இருந்துச்சுன்னா மேஜரா இம்பியூரிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தமா. ஒரு சிலதுல தான் மினரல் கண்டென்ட் இருக்கிறதுனால கலர் மாறுகிறது, லைக் த பிங்க் சால்ட், லைக் த ஹிமாலயன் சால்ட், அந்த மாதிரி. ஆனா பேசிக் நேச்சர் ஆஃப் த சால்ட் இஸ் white in color, which means purity. நிறைய பொருட்களில் கலப்படம் பண்ண முடியும். ஆனால் உப்பில் வந்து கலந்து எதுவுமே வைக்கவே முடியாது. ஏதாவது கலப்படம் பார்த்துருக்குறீங்களா? உப்பில் பார்க்கவே முடியாது. தமிழ் ரொம்ப அழகிய மொழி. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? சூப்பரான ஒரு மொழி தமிழ். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? உப்பு இருக்குது. உப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எஸ் எஸ், நீங்க இல்லாம எதுவுமே கிடையாது. ஆமென். இந்த தேசத்துல எல்லா எல்லைகளிலும் இங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா, சில பேர் பிசினஸ் பண்றோம், சில பேர் ஐடில இருக்கிறோம், சில பேர் வேற டீச்சர்ஸா இருக்கிறோம், சில பேர் நர்சஸா இருக்கிறோம். we are in all areas. எல்லா எல்லைகளிலும் நம்ம இருக்கும்படியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? டு பி பியூர் சோல்ஸ். எஸ், டு பி பியூர் சோல்ஸ். இன்னைக்கு உங்க கூட வேலை செய்யறவங்க எப்படி இருக்கிறாங்களோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எப்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? டு பி த சால்ட் ஆஃப் தி எர்த்னா, டு பி பியூர் இன் யுவர் சோல். likeness of God நமக்குள்ள வெளிப்படணும். ஆமென். we are reflections of Christ. இயேசுவை உங்களுக்குள்ள உப்பை போல் அவர்கள் பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படிதான் இருந்தார். அவர் பியூரா இருந்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா பியூர். ஆமென். ஆமென். இந்த பியூரிட்டியை எங்க தெரியுமா நம்ம பெற்றிருக்கிறோம்? Can a man make himself pure? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களாலேயே தூக்க முடியுமா? உங்களால தூக்க முடியுமா? முடியாது. அப்படியே நீங்க தூக்குனீங்கன்னா கூட ஒரு செகண்ட் அப்படி தூக்கி பிடிக்க முடியும். அப்படி குதிப்போம், அவ்வளவுதான். உங்களால லிஃப்ட் பண்ணவே முடியாது. அதேதான் பரிசுத்தம். உங்களை சுயநீதி உங்களை பரிசுத்தமாக்கவே ஆக்குது. நிறைய நேரத்துல நான் நல்லவன் நம்ம எவ்வளவுனா சொல்லணும், நம்மளை பத்தி நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லணும். இந்த சுயநீதினால நம்ம பரிசுத்தமாகவே முடியாது. இந்த பரிசுத்தத்தை ஆண்டவரால மட்டும் தான் கொடுக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் நாம். ஆமென். How many of you believe that? Amen. That means you are pure not because of you, because of Jesus hanging on the cross for us. அவருடைய righteousness-னால தான் இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்வதற்கு எந்த அருகதையும் நமக்கு கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ our basic character is
righteousness. Yes. Basic character is purity. Purity. Amen. Amen. சொல்லுங்க, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆண்டு பார்த்து சொல்ல, ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே கரங்களை உயர்த்தி நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிற அவரை பார்த்து, அப்ப உமக்கே நான் ஆராதனை செலுத்துகிற ஆண்டவரே. If I am pure today, it's because of you, Master. என்னை நீதிமானாக்கினவரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை. வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் நம்ம ரைச்சியஸாக பியூராக வச்சிருக்கிறார். ஆமென். தமது சாயலின்படியையும் தமது ரூபத்தின்படியையும் தான் நம்மளை உருவாக்கினவர். அவருடைய எதிர்பார்ப்பு, he wants us to be pure in everything, whatever we do in our workplace, our attitude, எல்லாத்துலயுமே. The realization that we are made righteous only because of God. Amen. இந்த ரியலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்னால இல்ல ஆண்டவரே, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா? It gives you power not to sin again but to be even more holy. Amen. நம் கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா? That will give you the power not to sin. Not to sin. His grace will never give us the power to sin, but His grace will give us the power to win that sin. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உப்பா வச்சிருக்கிறார்னா, you are already made holy. Amen. If there's any discrepancies, we have to make it right. Amen. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஹோலினஸ்க்காக. Amen. We are made holy because of Him. என்ன, God is counting on us. Yes. ஒரு தேசம் அழியக்கூடாதுன்னா அந்த தேசத்துல 10 நீதிமான்கள் இருக்கணும். தேசத்துல வெளியிலிருந்து வந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் கதானே சொன்னாரு, Yes. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சு வந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு தெளிவு தெரியுமா? இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Why in this century? Why in this season? Why in this area? Why? உங்களை பியூரா காமிக்கும்படியாக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில ஒரு சந்ததி பரிசுத்த சந்ததி என்று அழைக்கப்படும். அது கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். அந்த சந்ததி யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். Hallelujah. 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 கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பரிசுத்தமாக, ஆமென், கர்த்தர் முன்குறிச்சு இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா நன்றி அப்பா. உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம இங்க கொண்டு வந்து நிற்க வைத்து இருக்கிறார் பரிசுத்தத்துக்கென்று. நம்பர் 1 பியூர். பியூரிட்டி. இப்ப சொன்னார்ல எங்க ஐயா. நம்பர் 2 இஸ் உப்பு அப்படின்னாலே அது எதற்காக ரொம்ப நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட அதை தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். எங்க போனாலும் இந்த ஊறுகாய் கூட வந்துருக்கு. எங்க போனாலும் இருக்கு சார். அதுவும் நம்ம ஊர்ல இன்னும்
இன்னும் மீனை வந்து செத்துப்போன மீன் அப்படியே கெட்டு போய் வச்சு நல்ல உப்பு போட்டு கருவாடாக்கி அதை வறுத்து சாப்பிட்றது. எப்பவுமே அந்த உப்புக்கு ஒரு தன்மை இருக்குது. இட் வில் ப்ரிசர்வ். இட் வில் ப்ரிசர்வ். யூ ஆர் நாட் ஹியர் ஜஸ்ட் டு பி பியூர். யூ ஆர் ஹியர் டு ப்ரிசர்வ். யூ ஆர் ஹியர் டு ப்ரிசர்வ் யுவர் கான்டினென்ட். Do you know the power that you have within? சிம்பிள். ஆண்டவர் வந்து சோதோமை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆபிரகாம் என்ன போய் கேட்குறான்? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா எங்க அவங்க அழிக்க நினைக்க இருந்த அந்த தேசத்துல 50 நீதிமான்கள் இருந்தா. ஆண்டவர் சொல்றாரு 50 பேர் இருந்தா விட்டுருவேன். நெகோசியேஷன் நடக்குது. 40 30. ஆண்டவர் எவ்வளோ இறங்கி வர்றாரு தெரியுமா? நான் கவுண்ட் பண்ணுறேன். நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிளில் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும். 70, 120, 40 இந்த மாதிரி நம்பர்ஸ் 12, 3, 1 இந்த நம்பர்ஸில் ஆண்டவர் ரொம்ப பார்க்குறாரு. எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் வேதத்தில் அப்போஸ்தலர்ல இருக்கு. எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களில் காட் இஸ் கவுண்டிங் ஆன் யூன்னு சொன்ன பார்த்தீங்களா? உங்களை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். டிம்மை இங்கே அமுச்சிருக்கிறார், சிஸ்டர் இங்கே அமுச்சிருக்கிறார், பிரபு மாமாவை இங்கே அமுச்சிருக்கிறார். ஏன் அங்கெல்லாம் யாரும் இல்லையா? அங்கே நமக்கு ஒன்றும் இல்லையா? ஊரில் ஒன்றும் இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கிறோமா? இல்லை. God has counted you. இப்போ சொல்கிறேன், God is counting you. Amen. எதுக்கு தெரியுமா? To preserve something. Amen. உப்பு ஒரு அழகான ஒரு விஷயங்க. தன் தன்மையை இழந்து நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பேசியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு ரெட்டாக இருக்கும். மஞ்சாத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வைக்கிறோம், பரவாயில்ல சொல்லுங்களேன். குழம்பு மஞ்சளாக இருக்கும். பெப்பர் போட்டோன்னா கொஞ்சம் மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக் ஆகும். பாஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டுறாரு. தெரியும், கருப்பாக இருக்கும். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட். இனத்தின் அடையாளத்தை கரெக்டாக சொல்லிட்டார். ஆமாம், கருப்பாக இருக்கும். ஆனால் உப்பு போட்டிங்கன்னா கலர் மாறுமா? சுவை தான் ஏறும். தன் தன்மையை தன்னை இழந்தாலும் அந்த தன்மையை இழக்காது. உப்பு எனக்கு கரெக்டாக உப்பு போடணும். நான் நல்லா குக் பண்ணுவேன், சூப்பராக ரொம்ப டேஸ்டாக பண்ணுவேன். ஆனால் உப்பு ஒரு சிட்டிக்கு தூக்கலாக இருக்கும். டெய்லி அக்கா கிட்ட திட்டு வாங்கின்னு தான் இருக்கிறாரு. ஏன் டேவிட் இவ்வளோ உப்பு போடுறேன்ட்டு. என்னன்னா அவளுக்கு பிபி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உப்பு தன் தன்மையை, அதாவது தன் கலரை இழக்கலாம், தன்மையை இழக்காது. யூ ஆர் அ குவாலிட்டி பர்சன் வித் கமிட்மெண்ட். உங்களை ஒரு கமிட்மெண்ட்டோட தான் இங்கே அமைச்சிருக்கிறேன். உங்களை நம்ம அந்த குவாலிட்டியை நம்ம இழக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். Preserve. You are here to preserve your country. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த கண்டத்தை ஆண்டவர் அழிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அழிக்கணும்னு நினைக்கல. You are a blessing. ஆண்டவர் blessing. நீங்க அதை தடுத்துட்டு இருக்கீங்க. You know why? கர்த்தர் நீதிமானாய் உங்களை இந்த தேசத்துல வச்சிருக்கிறார். He is here. He has kept you as ஒரு righteous person வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? To preserve this land. To preserve this land. நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, தெரிய மாட்டேங்குது. உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறைக்கு உங்களை ப்ரிசர்வ் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைகளை நீங்க ப்ரிசர்வ் பண்ணும்படியாக வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய நாங்க இங்க வந்து நிறைய பார்க்குறோம், ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அதில் பார்க்கும்பொழுது நிறைய சாட்சிகளை கேட்டோம். இந்த தலைமுறையில இவங்க இந்த பிள்ளைங்களை இப்படி நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சந்திரனை பற்றி சாட்சி கேட்டோம். எங்கள் அக்கா சொன்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சந்தோஷப்பட்டோம், பெருமை அடைஞ்சோம். எஸ், இந்த தலைமுறையை ப்ரிசர்வ் பண்றதுக்கு கர்த்தர் உங்களை இங்க வச்சிருக்கிறார். உப்பு ஒரு காரியம் கெட்டு போகாமல் இருப்பதுக்கு உதவி செய்யும். ஆமென். இன்றைக்கு நீங்க உப்பா இங்க இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் கெட்டு போகாமல் நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். You are preserving something that is not meant to be. Hallelujah. Yes. ஆண்டவர் இரண்டாவது வார்த்தை பியூரா இருந்தாதான், பியூரிட்டி இருந்தாதான் preservation வரும். மூன்றாவது ஒரு காரியம் எனக்கு சொன்னார்ல எங்க ஐயா, உப்பு தூக்கலா போடுவாருன்ட்டு. எந்த ஒரு சமையல் சமைச்சாலும் உப்பு மாத்திரம் இல்லைன்னா சாப்பிட முடியுமா? நேற்று நாங்கள் போயிருந்தாங்க, பாஸ்தா ஆர்டர் பண்ணோம், இட்டாலியன் பாஸ்தா. வாவ்,
நல்லா இருந்துச்சு. உப்பு இல்லைன்னா பாஸ்டாவாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? தூக்கி குப்பையில தான். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். அது சோடா ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. எல்லாம் இருந்தாலும் ஒரு சோடாவில் கூட என்ன பண்ணுறோம் தெரியுமா? சால்ட் அண்ட் ஸ்வீட்டு நல்லா இருக்கு. எல்லாத்துலேயும் உப்பு இருந்தால் ஒரு நல்லா இருக்கும். உப்பு இல்லாத எந்த இதுவுமே கிடையாது. கர்த்தர் உங்களை எல்லா எல்லைகளிலும் உங்களை வச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க எங்க இல்லையோ people should miss you. இது தமிழ்ல சொல்லணும் ஜெசிமா. ஐ மிஸ் யூன்ற வார்த்தையை தமிழ்ல சொல்லுங்களேன் யாராவது. கரெக்டா சொன்னீங்கன்னா நான் ஒரு பரிசு கொடுக்குறேன். ஐ மிஸ் யூன்ற வார்த்தையை தமிழ்ல சொல்லணும். தமிழர்களை யாராவது ஒருத்தர். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்மா. நான் தமிழ்ல சொல்றேன். காணாம கஷ்டப்படுகிறேன். புதுசா இருக்கு ஐயா. ஐயா ஒரு புதிய ரெவலேஷனை கொடுக்கிறார். பிரவீன் பிரதர் எது சொன்னாரு? காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கணும். உன் இன்மையை நான் உணர்கிறேன். பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை பாருங்க. ஐ மிஸ் யூன்றது உன் இன்மையை நான் உணர்கிறேன். ஐ மிஸ் யுவர் ஆப்சன்ஸ். நீ இல்லாதது எனக்கு I can realize that. இன்றைக்கும் உப்பில்லாத ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும் பொழுது we realize that there is no salt there. அப்போ இன்றைக்கு உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க இல்லைன்னா, சர்ச்சுக்கு நீங்க ஒரு வாரம் வரலன்னா, people should miss you. கண்டிப்பா மிஸ் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணலன்னா நீங்க உப்பா இல்லைன்னு அர்த்தம். உரப்பு இல்லைன்றது தான் அர்த்தம். உங்களை மிஸ் பண்ணணும். people should miss you in your work placeல. நீங்க இல்லைன்னா தெரியணும் சார். ஏன்னா வேறு தேசத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாரும், தானியலா இருக்கட்டும், எஸ்தரா இருக்கட்டும், ஜோசஃபா இருக்கட்டும், அவங்க இருந்ததும் தெரிஞ்சது, இல்லைனாலும் தெரிஞ்சது. அவங்க இருந்தாலும் தெரிஞ்சது இல்லை, அவங்க இல்லைனாலும் தெரிஞ்சது இல்லை. நீங்க இந்த தேசத்துல கர்த்தர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார். நீங்க தாங்க அடையாளமே. நீங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்பாட்ல நீங்க இருக்கிறதுனால ஆசீர்வாதமா மாறணும். அந்த இடத்துல உப்பு இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். உப்பு இருக்கிறதுனால தான் டேஸ்ட், சுவை, enrichment. You are a light. You should be excellence in whatever you do, wherever you are. You should be productive. You are multiplication அங்க இருக்கணும். நீங்க அங்க இருக்கிறதுனால அந்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, how God can receive glory. நீங்க ஆசீர்வாதமா மற்றவர்களுக்கு இருந்தாதான் அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். அப்போ கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா வைக்கணும். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்களேன். ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஆசீர்வாதமாக என் எல்லைகளிலே மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. 1 minute prayer. 1 minute purposeful-ஆ மாத்துங்க ஆண்டவரே. I'm here with a purpose ஆண்டவரே. உங்க மகிமையினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. நாங்க இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதமாக, நாங்க இருக்கிற இடத்திற்கு நன்மையாக, நாங்க இருக்கிற இடத்துக்கு கிரேட் blessing-ஆக எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உங்க நாமத்துல எங்களை அந்த தன்மையை ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த குவாலிட்டியை, எங்களுக்குள்ள அந்த blessing-ஐ கர்த்தர் ரிலீஸ் பண்ணும்படியாக we declare Lord, இயேசுவின் நாமத்திலே வானம் திறக்கப்பட்ட அந்த மகிமையின் அபிஷேகத்தை எங்க ஜனங்க மேல ஊற்றுவீராக. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Lord. Amen. 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 3 காரியங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பா இருக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க இருப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லல. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பியூரிட்டி, preservation and purposeful. இந்த 3 காரியங்களும் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. If you have lost it, it's time to get back to God. Amen. He will restore whatever you have lost. Yes. We are not perfect people, but we have a perfect God to run to. Amen. Amen. எப்பனாலுமே இன்னும் இல்லை, ஒரு ஜிபிஎஸ்ல ஒரு டர்ன் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட there is a GPS system that tells us to reroute. ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம்க்கே அவ்வளோ அறிவு இருக்கும்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் உள்ளவர். He will always reroute your life towards him. ஒன்னு சப்மிட் பண்ணினோம்ப்பா. I meant to be pure. I meant serve my land. I meant to be purposeful. இந்த 3 விஷயங்களை எங்கேயாவது நான் தவறுறேன்னா I get back to you Lord. Amen. I get back to you Lord. Amen. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன சொல்லிட்டாரு? யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்திற்கு, உலகம் அப்படின்னு சொல்றது the people who you confront.
இந்த இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா? ஆண்டவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அதில் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அதில் ஊழியம் செய்யும்போது உலகம் முழுவதையுமா அவர் சந்திச்சார். அவர் வந்தது உலக ரட்சகராக, பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீட்கும்படியாக தானே வந்தாரு. பட் டிட் he meet every person on this world? இல்ல, அவருக்கென்று ஒரு எல்லைகள் இருந்தது. அவருடைய எல்லைகள் எல்லாம் எங்க தெரியுமா? யுதேயா, சமாரியா, பெத்லஹேம், இந்த ஏரியால தான் அவர் வாழ்ந்தாரு, வளர்ந்தாரு, ஊழியம் செய்தாரு. He saw only a group of people. That was his world. இன்றைக்கு நம்ம வாழ்நாள்ல யாரெல்லாம் நீங்க மீட் பண்றீங்களோ அவங்க தான் உங்களுடைய உலகம். அந்த உலகத்துல 500 பேர் வேலை செய்யலாம், ஆனா 500 பேரையும் நீங்க சந்திக்க போறது இல்லை. நீங்க லிவ் பண்ற அந்த ஸ்ட்ரீட்ல 15 வீடு இருக்கலாம், 15 பேரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறது இல்லை, தெரிஞ்சவங்களா இருக்க போறது இல்லை. ஒரு 4 பேர் நீங்க மீட் பண்ணலாம். கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய உலகம். God has allowed and permitted certain people in your life. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் சில நபர்களை உங்க வாழ்க்கையில அனுமதி கொடுத்திருக்கிறார். அவர்களை தான் நீங்க சந்திப்பீங்க. அவர்களோடு கூட தான் உங்களுடைய உரையாடல்கள் இருக்கும். அந்த உரையாடல்கள் இருக்கிறவர்கள் தான் உங்க உலகம். அந்த உலகத்திற்கு கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? வெளிச்சமாய், வெளிச்சமாய், வெளிச்சமாய். இந்த லைட்டுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும், how many physics students here? Any physics students? பாஸ்டர் அம்மா, அண்ணே, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. லைட்னுடைய ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி லீனியர். அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைட், ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் லைட்டு. நீங்கள் குறுக்க எதனா வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், எதனா பண்ணலாம், பட் யூ கேன் நெவர் see a ray of light that is bent. அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. அவ்வளோதான். வே பேக் நம்ம ஊரில் ஒரு ஆட்டோவே இருக்குது. அந்த ஆட்டோவுக்கு பேர் ஷேர் ஆட்டோ. அந்த ஷேர் ஆட்டோவில் போனோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ஆமாம். இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். ஆனால் இந்த வெளிச்சத்துடைய தன்மை என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்படின்னா இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக அடிச்சோன்னா. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ரெட்டில் இது லேசர் லைட் வந்து விளையாடுறதுக்கு வாங்கி கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இறையில இப்படி மடிச்சு அப்படிலாம் போகாது. நமக்கு வந்து இப்படி அப்படி இந்த உலகத்தில் பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தேர் ஆர் so many colors, black or white, no gray shades, இடையில கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் வந்து நம்மளை இப்படி தான் வச்சிருக்காரு. லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட்னா நீங்க சந்திக்கிற நபர்களிடத்துல உங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இல்லை, இப்போ சமீப நாட்கள்ல இந்த ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறதுக்கே நிறைய மீனிங்ஸ் வந்துருச்சு. பட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் us to be straight. Straight people with no compromise. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு லைட்டா உங்களை வச்சிருக்கிறார்னா you are meant to be a linear person, straight. தப்புனா தப்பு தான், கரெக்ட்னா கரெக்ட் தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது உண்மையிலேயே God will be glorified in your life. Straight person. ஆண்டவர் எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஜீசஸ், he was always a straight person. He knew என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சது. There was no compromise in his life. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேளுங்க, அப்பா என் காரணத்து கொண்டோ என் தன்மையை நான் விட்டு கொடுத்துடக்கூடாது, என் கேரக்டரை நான் விட்டு கொடுத்துடக்கூடாது, லைட்னுடைய கேரக்டரை நான் விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். லைட் என்கின்ற வார்த்தை வேதத்துல வந்த உடனே அடுத்த வார்த்தை வந்துச்சு நல்லதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் லைட்டை கிரியேட் பண்ணிட்டு அது என்ன சொன்னாரு? வெளிச்சம் நல்லது. இப்போ உங்களை வெளிச்சம்னு சொல்லிட்டார். உங்களை பார்த்து ஆண்டவர் நல்லதுன்னு சொல்வாரா? நம்மள நல்லவங்களா பார்ப்பாரா? நம்ம அவருடைய நீதினால தான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், கரெக்ட். ஆனா நம்மளை பார்த்து அவர் சொல்லணும் குட். இதே மாதிரி தான் ஒரு ராஜாவை முதல்ல ராஜாவாக்கினார். வேதத்துல எனக்கு வருத்தத்தை கொடுத்த ஒரு வசனம், சவுலை ராஜாவாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், உங்களை வெளிச்சமாக்கினதற்காக நல்லதுன்னு ஆண்டவர் சொல்வாரா? மனஸ்தாபப்படுவேன்னு ஆண்டவர் சொல்வாரான்ற ஒரு குவெஸ்டினை நமக்கு பார்த்து கேட்டுக்கணும். இதுக்கு பதில் யாரும் சொல்ல வேண்டாம், இதுக்கு யாரும் கை தூக்கி யாரும் பதிலாம் சொல்ல வேண்டாம். பட் இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணும்.
ஏன்னா கர்த்தர் நம்மளை வெளிச்சமா தான் வச்சிருக்கார். வெளிச்சமா வச்சிருக்கிறாருன்னா இப்படிதான் வச்சிருக்காரு, நல்லதாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். we have to be straight in some things. நிறைய விஷயங்கள்ல எஸ் இந்த இந்த தேசத்துக்கு நம்ம வந்திருக்கிறது கர்த்தர் நம்மளை இப்படி வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறார், இப்படிதான் வச்சிருக்கிறார். பட் இந்த தேசத்தின் கல்ச்சர் நம்ம கிங்டம் கல்ச்சரை கான்கர் பண்ணக்கூடாது. எஸ் we are kingdom people. சத்தமா சொல்லுங்க, we are kingdom people. பிள்ளைகள், நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். ராஜ்யத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, கிங்டம் கல்ச்சர் இருக்கு. இந்த கிங்டம் கல்ச்சரை யாரும் கான்கர் பண்ண கூடாது. ஏன்னா we are light. Amen. 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 சத்தமா சொல்லுங்க, I am light. I am light. Amen. Amen. ஒரு அழகான பாடல் உண்டுல்ல, I just searched for the ஒரு பிட்ச் குறைச்சிக்கேன். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை பள்ளம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. Hallelujah. Hallelujah. So first point of light is always linear, straight. ரெண்டாவது நாங்க யோசிச்சோம், எங்க வெளிச்சம் இருக்கிறதோ அங்கதான் ஜீவன் இருக்கும். Where there is light, there is Life. life. When God started the creation, He started with light. வாழ்வை கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஆரம்பித்தது வெளிச்சத்தோடு கூட தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு? ஃபுல் ஆஃப் லைஃப். சொல்வீங்களா அந்த வார்த்தையை? ஐ ஆம் ஃபுல் ஆஃப் லைஃப். சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க கூட இருக்கிறவங்க அந்த லைஃபை ஃபீல் பண்ணணும். wherever you are there to lift the spirits of others. உங்க கூட இருக்கும் பொழுது உங்ககிட்ட பேசுறவங்க எனர்ஜைஸ் ஆகி தான் போகணும். என்கரேஜ் ஆகணும். because you're full of life. because light will impact everything. yes. நீங்க இருக்கிறீங்கன்னா அங்க ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னா, நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் குப்பை, நாங்கள் புழு, ஒன்றும் இல்லை பூச்சி, இதெல்லாம். ஆண்டவர் குப்பலாரியம் நடத்தல. ஆண்டவர் நம்ம ராஜாவின் பிள்ளைகள். ஆமென். ஆமென். நம்ம ராஜாவின் பிள்ளைகள். ஆமென். ஆமென். we are here to create a impact. ஆமென். இந்த இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்காக தான் உங்களை கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார். இட்ஸ் நாட் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். அவங்கள குறைச்சு சொல்லல, நீங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க இதற்காக தான். for this purpose you are here. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண. லைட் அங்க வந்தாலே அங்க வாழ்வு இருக்கும், அங்க ஜீவன் இருக்கும். zoe, it's life. பேசுற வார்த்தையில ஜீவன். இன்னைக்கு எங்க ஐயா சொன்னார்ல, எங்க ஊர்ல ஒரு ஆண்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க எப்போ ஃபோன் போட்டு, நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்க எப்போ ஃபோன் போட்டு, ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆண்டி, ஏதோ சுமாரா இருக்கிறேன், அப்படியே தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் சுமாரா தான் இருக்கிறாங்க. your words has power. திரும்பவும் சொல்றேன், சாதாரணமா கூட புலம்பாதீங்க. ஒரு சில விஷயம் வரல அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு அனுமதிக்கப்படல, நாளைக்கு அது வராம இருக்க போறது இல்ல. டிலே இஸ் நாட் டினைல். ஒரு காரணத்துக்காக கர்த்தர் டிலே வச்சிருக்கிறாருன்னா நம்மள உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அதற்காக கர்த்தர் நம்மள அப்படியே விட்டுற போறது இல்ல. கர்த்தர் இங்க கொண்டு நிக்க வச்சிருக்கிறார்னால we are going to create a great impact. ஆமென். சத்தமா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 Speak life. Yes. Speak life into your life. Yes. Speak life into other people's life. நிறைய நேரத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மள பத்தியே தவறா நம்மளே பேசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். God knows the end from the beginning.
தமிழ் அழகா சொல்லுவான் அந்த வசனத்தை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிந்திருக்கிறவர் அவர். ஓ, உங்களுக்காக தாம் ஏற்படுத்தினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்துல தோன்றவில்லை. For I know the plans for you says the Lord, plans to prosper not to harm you. எரேமியா 29:11 கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா, இது எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார்னா, அவர் வானமண்டலங்கள்ல ஏற்கனவே பேசி முடிச்சிட்டார். ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல பேசி முடிச்சாச்சு. ஆனா பிசிக்கல் ரெலம்ல அதை நம்ம பேசணும். முதல்ல நம்ம என்ன பேசுறோம்னா, நமக்கெல்லாம் அது ஒத்து வராது பிரதர். ஐயோ, உனக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு, அது உன் பார்வைக்கு தெரியாது. நம்ம காதுகள் அது கேட்காது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காம்ப்ரிஹென்ட்க்கு வித்தியாசமா இருக்கும். எஸ் இட் இஸ். ஏன்னா அதுக்காக தானே கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. எஸ். இப்போ நம்ம நெகட்டிவா இந்த இடத்துல பிசிக்கல் ரெலம்ல கர்த்தர் நமக்கு நியமித்ததுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேசுற வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஆண்டவர் பேசுனதும் நம்ம பேசுறதும் கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு சிஸ்டர். என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். அதுல கூட பாருங்க, முதல்ல நம்மள வந்து நிக்கிறார். முதல்லயே நம்மள தான் நீ, அப்புறம் என்ன? என்னால். என்னால் மறக்கப்படுவது. This is already written word. Yes. That is there in your spiritual realm. Amen. ஆனா நீ என்ன கான்ட்ரடிக்ட் பண்ணி பேசுற? கர்த்தர் என்ன மறந்துட்டாரு. கான்ட்ரடிக்ட் ஆகும். Speak life. Speak life. In your life. Amen. In other people's life. என்ன? You are meant to bring life. Amen. 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 ஜெர்சன் அண்ணா பாட்டு ஒன்று இருக்குல்ல, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. எதெல்லாம் பேசணும் தெரியுமா? நம்ம சபையில எல்லாம் பேசுவாங்க. அந்த சிஸ்டர் தெரியுமா பிரதர், ஜெபம் பண்ணிக்கங்க கடைசியா, fill in the blanks அதெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிரதர் தெரியுமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த காசிப்க்கு பேர் என்னது? இப்போ பேச்சு. பேச்சு. யூ ஸ்பீக் குட்னஸ். ஆமென். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, வாழ்வு பேசுங்க உங்க லைஃப்லயும் மற்றவங்க லைஃப்லயும். இதை எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதுல இருந்து நான் புலம்புறதே கிடையாது. நன்மைகள் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளை விடவே இல்லைங்க. ஆண்டவர் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அப்பனா என்ன அர்த்தம்னா, கரெக்டா நம்ம சொல்லணும்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட சிறைச்சாலையிலே இருந்தார். Oh, you are in tough time, but still God is with you. Yes. God is with us. He is Emmanuel. Amen. He is Emmanuel. அப்படினா நம்ம கூட அவரு இருக்கிறார். ஆமா, tough time, but still நம்ம டைம் முடியல. It's not over. We are here to create impact. Amen. Amen. Yes. As a simple testimony, நான் நிறைய நேரம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் my spirits are lifted by this man's words. I've seen it. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சோகமா அப்படியே போகும்போது, நோ ஜெசிமா, யூ வில் பி குட், இதான் சொல்வார். யூ வில் பி குட், நீ நல்லா இருப்ப. காலையில எழுந்த உடனே சொல்வேன், நீ நல்லா இருப்ப மான்வர். நீங்க அவர் கால் பண்ணி பேசி பாருங்களேன், எப்படி இருக்கீங்க பிரதர் டேவிட் விஜயகாந்த் பிரதர்? சூப்பரா இருக்கேன், ஆனா பயங்கர போராட்டம் இருக்கும், உள்ள பயங்கர பிரச்சனை இருக்கும். பட் when he says, he'll say, நான் சூப்பரா இருக்கேன். உண்மையிலே நீங்க சொல்ல சொல்ல when you speak life, full of life. ஆமென். நாங்க ஆஸ்திரேலியா வரும்பொழுது என்னை தவிர எல்லாருக்குமே விசா கொடுத்துட்டாங்க. ஜெசிமாக்கு இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் போடுறது நான், எனக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டு. ஆனா ஆவியானவர் வந்து சொன்னார், புஷ் இட் ஃபார்வர்ட். அவ்வளோதான், ஒன் வேர்ட். ஐ ப்ரேட். இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்களுக்கும் சொல்றாரு, புஷ் இட் ஃபார்வர்ட். என்ன ஜெபம் பண்ணப்பான்னு சொன்னார், கலங்க வேண்டாம், யூ வில் கோ. ஓகே, 1 மாசம் இருக்கு, இன்னும் வரல, திரும்பவும் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ட்ரிபியூனல் போடணும் அப்படின்னாங்க. ட்ரிபியூனல் போட்டால் 411 டேஸ் ஆகுமா ட்ரிபியூனல் போட்டால். திரும்ப எனக்கு அதுக்கு மெயில் அனுப்பிச்சு, அதுக்கு திரும்பி ரிப்ளை வரல, எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. நாங்கள் ஆஸ்திரேலியா வர டேஸ்க்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஆனால் மனசு சொல்லுது, நீ போவ, பெட்டி அடுக்கு. பெட்டி வாங்கிட்டோம், இவங்க அம்மாவை சொல்லி ஒரு பெட்டி வாங்கிட்டோம். பெட்டியில் வாங்கி அடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் விசா அப்ளையே பண்ணல.
பட் ஆண்டவர் சொன்னாரு புஷ் இட் ஃபார்வர்ட். He will say, we will go. If God has this, we will go. Push it forward. We will go. அந்த வார்த்தை லைஃப் பேசிக்கிட்டே இருந்தோம். திரும்பவும் ஃபாஸ்ட் ட்ராக்ல அப்ளை பண்ணேன். 8 ஹவர்ஸ்ல எனக்கு கிடைச்சிருச்சு. 8 hours அவ்வளோதான். ஜஸ்ட் இன் 8 hours கரெக்டாக எல்லாத்தையும் நேர்த்தியாக பேப்பர்ஸை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண வச்சாரு. கரெக்டாக கிடச்சிது. அப்போனா அந்த வார்த்தை Yes. யூ பிரிங் லைஃப் இன் யோர் வேர்ட். Amen. கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, வார்த்தையில பேசிக்கிட்டே இருங்க. Amen. So light நோடைய குவாலிட்டிஸ்ல நம்பர் 1, it is linear, it is straight. நம்பர் 2, எங்க லைட் இருக்கோ அங்க லைஃப் இருக்கும். நம்பர் 3, and a very nice point, வரும்போது தான் ஆண்டவர் எங்களோட கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் ஒளியா இருக்கிறார் இல்ல, அவர் ஒளியா இருக்கிறார். 1 பேதுருல இருக்கிற அந்த வசனம், அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. லைட்னுடைய கேரக்டரிஸ்டிக், எங்க லைட் இருக்கோ ஒரு பிஞ்ச் ஆஃப் டார்க்னஸ் கூட அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ I was asking for a word. அப்போ அந்த எல்லே போட்டோம், லீனியர் அப்படின்னு சொல்லிட்டோம், லைஃப்னு சொல்லிட்டோம். What is the third thing that you want us to speak? God said, light will always be loyal. We are called to be loyal people to the kingdom. திரும்ப சொல்றேன், kingdom. Amen. நீங்க நல்லா பாருங்க, அரசு அதிகாரிகள் தன் அரசாங்கத்துக்கு செம்ம லாயலா இருப்பாங்க. நமக்கென்று ஒரு அரசாங்கம் உண்டு, அந்த கிங்டம்க்கு நம்ம லாயலா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம். We are sons and daughters of light. இன்றைக்கு அந்த லைட்ல there is not a bit of darkness. அந்த லாயல்ட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். In all areas. என்ன வந்தாலும் நீங்க தான்ப்பா சொல்வீங்களா? என்ன வந்தாலும் நீங்க தான்ப்பா, என்ன நடந்தாலும் நீங்க தான்ப்பா. I will never leave you, Lord. That is the loyalty that God has already instilled in us. இதுதான் நாங்க சொல்றோம், புதுசா உங்களுக்கு நாங்க எதுவும் சொல்லல. You are light. You are light. You are salt. You are salt. Salt of this earth where you are rooted. Light of this world where you are connected. Amen. So அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தான் வெளிச்சமா வச்சிருக்கிறார். அந்த கிரியைகள் மூலமா இதெல்லாம் வெளிப்படணும். God is counting on us. You are here with a purpose. You are special. God chose you and your family to be so. God has யூனிக்கா உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். இந்த கனெக்ஷன்ஸ் எதற்குன்னா கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற போகிற இந்த லாயல் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கிறாரோ we have to be loyal. நம்ம ஆஃபீஸில், நம்முடைய ஊழியத்தில், சர்ச், we have many churches, பட் உங்களை எங்களை வச்சிருக்கிறாரோ அங்கே we have to be loyal. யாருக்கு கீழே வச்சிருக்கிறோம் அங்கே we have to be loyal. எந்த இடத்துல உங்களை வேலையில் வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல we have to be loyal. சிறைச்சாலையில் தான் யோசேப்பு இருந்தார், அங்கே லாயலாக இருந்தார். தானியேல் எங்க இருந்தார், அங்க லாயலா இருந்தார். எஸ்தர் ராஜாத்தி எங்க இருந்தாங்களோ அங்க லாயலா இருந்தாங்க. வேறு வேறு தேசங்கள், பட் இவங்களை குறிச்சு ஒரு சின்ன குறையோ கரையோ கண்டுபிடிக்க முடியாது வேதத்துல. அவர்களில் எவ்வளவேனும் இருள் இல்லை. உங்களை அப்படிதான் இங்க வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த 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 இங்க நிறைய நம்மளுக்கு பேசுறதுக்கு இருக்கலாம், வேற வேற விஷயங்கள் பேசலாம். ஆனா கர்த்தர் உங்களை இப்படிதான் வச்சிருக்கிறார் இந்த தேசத்துல. நீங்க நினைக்கலாம் வேற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதுக்காக தான். உங்களுக்கு கொடுத்த வசதிகள், உங்களுக்கு கொடுத்த நன்மைகள், உங்களுக்கு கொடுத்த டைம், உங்களுக்கு கொடுத்த பிசினஸ், உங்களுக்கு கொடுத்த வீடு, புதிய வாகனம், இது எல்லாமே இது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு தான். ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து இப்படிதான் சொல்லியிருக்கிறார், you are the salt of the earth, you are the light of the world. Amen. Earth is where you are rooted, world is where you are connected. Yeah. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரூட் பண்ணி வச்சிருக்கிறாரு, கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, to be the salt and the light. மூன்று காரியங்கள். ஐ ஹோப் யூ எங்களை மறந்தாலும் அந்த பாயிண்ட்ஸை மறந்துடாதீங்க. நாங்க காணாம போயிடுவோம், ஆனா பாயிண்ட்ஸ் காணாம போகாது. கர்த்தருடைய வார்த்தை, பியூரிட்டி, preservative and purpose, linear, life and loyal. இந்த காரியங்களை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன இந்த தேசத்துல ஆரம்பித்தாரோ
அதை முடிக்க வல்லவர். ஆமென். Can you say that? அப்ப ஆரம்பித்தவர் நீர். ஆரம்பித்தவர். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாரும் அப்படியே ஒரு 2 minutes எழும்பி நிற்போமா? Thank you Jesus. I'm going to pray for a great breakthrough. சில பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் விடுதலையாய் கொடுக்க போகிறார். ஓ கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். For the very purpose you have brought into this nation, God is going to fulfill. Yes. எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸா கொடுத்திருக்கிறாரோ, உங்களுக்கு ப்ராமிஸா கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் கிளைம் பண்ண போறீங்க. சில தடைகளை பார்க்கிறேன். ஓ எஸ், கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ இன்னைக்கு வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல அநேக சாட்சிகளை கர்த்தர் இன்றைக்கு முன்குறிக்கிறார், இப்போ முன்குறிக்கிறார். ஓ தேங்க்யூ அப்பா. ஓ இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, யெஷுவான்னு கூப்பிடுங்க, வேற எதுவும் வேண்டாம். அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு. Oh, God is going to deliver. God is going to give peace. Oh, we speak peace and deliverance in the name of Jesus. கர்த்தர் எங்க மேல வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் மகிமை ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே நன்மையாக பெற்றுக் கொள்வார்களாக. இப்பொழுதே ஒரு விடுதலையை பேசுகிறேன். ஓ ஒரு விடுதலையை பேசுகிறேன். என் சபையின் மேல, என் ஜனத்தின் மேல, அவர்கள் செய்கிற வேலையின் ஸ்தலத்துல ஒரு அற்புதத்தை நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறீர்னா ஆண்டவரே, let there be one sign and one wonder happen today Lord. ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த ஒரு அற்புதம் என் குடும்பத்துக்கு, என் தலைமுறைக்கு, எங்க ஆபீஸ்க்கு, எங்க எல்லையில அது அடையாளமா மாறட்டும். எனக்கு ஒரு அற்புதம் வேணும். கேளுங்க, எனக்கு ஒரு அற்புதம் வேணும். எனக்கு ஒரு அற்புதம் வேணும். நாங்க வெறுமையாய் திரும்பி போவதில்லை. ஓ ஆண்டவரே, என் ஜனங்களை உப்பாக வெளிச்சமாக வச்சிருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இப்போ ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு எல்லைகளிலும் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. Let them receive more grace, grace upon grace, glory upon glory. ஓ மகிமைக்கு மேல மகிமை, கிருபைக்கு மேல கிருபை என் ஜனங்க பெற்றுக்கொள்ளணும். ஓ யாருக்கெல்லாம் அற்புதம் வேணுமோ அவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி யெஷுவா சத்தமா சொல்லுங்க. யெஷுவா, 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 கரங்களை உயர்த்தி சத்தமா யெஷுவா. Come on, I want every single person to pronounce his name. Jesus, his name is all powerful. His name is all powerful. Yes, you're going to receive healing in his name. You're going to receive peace in his name. Yes, let's claim grace. Oh, let the heavens open. Let the heavens open. தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. ஒரு மனம் உண்டா, ஒரு மனம் உண்டா. ஒரு பிரேக் த்ரூவை பேசுகிறோம் ஆண்டவரே. ஒரு பிரேக் த்ரூவை பேசுகிறோம் அப்பா. என் ஜனங்களை மகிமையாய் நிரப்பி அனுப்புவீராக, விடுதலைனால நிரப்பி அனுப்புவீராக. இந்த நாள் ஆண்டவரே வழக்கமா நடக்கிற நாள் இல்ல ஆண்டவரே. This day is a very special day as we receive
raba baba baba. Letu raga tida namatu raba baba baba. ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க. If you want to get prayed, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடக்கணும். If you want to get prayed, come forward. முன்னாடி வாங்க. ஜெபிக்கணும், ஜெபம் வேணும்னு நினைக்கிறவங்க just come forward. அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமத்தில் கிருபை, அவர் நாமத்தில் மகிமை வெளிப்பட போகுது. Thank you Lord. Let your glory manifest today. Yeshua, Yeshua என்கிற நாமத்தில் அற்புதம் நடக்கும். Yeshua என்கிற நாமத்தில் ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கும். Yeshua என்கிற நாமத்தில் ஒரு மகிமை வெளிப்படும். Thank you Father, thank you Father, thank you Father. அப்பா எங்களை தொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். நீங்க கேளுங்க, எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே. என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே. என்னை நீங்க தொடுங்க அப்பா. I need your touch, I need your grace. கேளுங்க, எனக்கு உடைய கிருபை வேணும். முன்னாடி நிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. Oh God is surely going to manifest his glory today. Oh God is blessing you. Let the heavens open. Oh மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. பிள்ளைகள் மேல ஒரு மகிமை, பிள்ளைகள் மேல ஒரு மகிமை. ஓ கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவீரா, தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீரா. Thank you அப்பா.
பிள்ளைகளை நினைத்தருளுகிறார், நினைத்தருளுகிறார், நினைத்தருளுகிறார். மகிமையை காரணம் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவா கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா எல்லாரும் 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 இயேசுவின் நாமத்திலே சமாதானம், விடுதலை, அற்புதத்தை, ஆறுதலை, அபிஷேகத்தை ஜனங்க மேல பேசுகிற ஆண்டவர். ஓ, அடுத்த மாசம் சொல்றதுக்கு நிறைய சாட்சிகள் எழும்பட்டும். When we meet again, let them have more testimonies, more healing, more deliverance, more power, more grace. They are salt of this earth and light of this world in the name of Jesus. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி மாத்திரம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துகிற பிரதர் பிரவீன்காக, ஜாய் சிஸ்டருக்காக, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, கர்த்தர் அவர்களுக்கு என்று கொடுத்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்க bless பண்றோம். இந்த ஊழியத்துல துணை நிக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் bless பண்றோம். அப்பா, நாங்க இந்த தேசத்துக்கு வர காரணமா இருந்த என்னுடைய அக்காக்காக, மாமாக்காக, குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவர். உங்க நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமற்றவர்கள், உமக்கு கனத்தை கொடுக்க விரும்புகிறோம். இங்க நடந்த எல்லாவற்றுக்கும் காரணம் நீர். உமக்கு கனம், புகழ், மகிமை உரிதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you and God bless you.